தற்சமயம் இந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் வந்து கோர்ட்டில் வந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசினால் அரிதினும் அரிதாக இரத்த உறைதல் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த விஷயம் வந்து புதுசல்ல. இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி வந்து 2021 ஜனவரி 16லேருந்து நம்ம வந்து இந்த தடுப்பூசியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்தியாவில் சுமார் 200 கோடி தடுப்பூசி டோஸுகள் செலுத்தப்பட்டுள்ளன. அதில் 90% தடுப்பூசி வந்து கோவிஷீல்டு தடுப்பூசி தான். இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் இந்தியாவின் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அந்த நிறுவனமும் இணைந்து இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை வந்து உருவாக்கி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி இந்தியர்கள் வந்து அதை பெற்றிருக்கிறோம். இந்த லா சூட்டில் ஒரு கோவிஷீல்டு அதோடைய அந்த பிரிட்டன் பதிப்பான வேக்செர்வியா அதில் அந்த ஊசியை போட்டு அதனால் இரத்த உறைதல் தன்மைக்கு உள்ளான ஒருவர் வந்து கேஸ் போட அது வந்து அதில் வந்து இந்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் வந்து 2023 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தடுப்பூசிக்கும் வந்து இது நடந்த இரத்த உறைதலுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை என்று சொல்லியது. 2024 அரிதினும் அரிதாக எங்கள் தடுப்பூசியை போடும் பொழுது இந்த மாதிரி இரத்த உறைதல் நிகழ்வுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த விஷயத்தை வந்து 2021 நம்ம தடுப்பூசிகள் வழங்கி கொண்டிருக்கும் பொழுதே இந்தியாவில் தடுப்பூசினால் ஏற்படும் பக்க விளைவுகளை கண்காணிக்கும் குழு வந்து கண்காணித்து இந்தியாவில் எத்தனை பேருக்கு இது மாதிரி தடுப்பூசினால பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறதை பார்த்து சுமார் 10 லட்சம் பேருக்கு போட்டோம் அப்படின்னா ஒருவருக்கும் குறைவாகத்தான் இந்த மாதிரி இரத்த உறைதல் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி, அதே சமயம் கொரோனா நோய் தீவிர கொரோனா நோய் ஏற்பட்டால் அதனால் 1 லட்சம் பேருக்கு 16,800 பேருக்கு வந்து இரத்த உறைதல் நிகழ்வுகளும் ஒரு 1 லட்சம் பேருக்கு கொரோனா பரவும் போது 1800 மரணங்களும் ஏற்படுகின்றன. அதனால் இந்த தடுப்பூசியினால் ஏற்படும் பலனையும் பாதகத்தையும் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது தடுப்பூசியினால் பலன் அதிகமாக இருப்பதால் உலகம் முழுவதுமே வந்து இந்த தடுப்பூசியை வந்து அங்கீகரித்து இதனால் ஏற்படும் பக்க விளைவு வந்து ரொம்ப அரிதாக இருப்பதால் இதனால் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்போ 3 வருடம் நிறைவடைந்து விட்டது. மக்களிடையே இருக்கும் பீதி என்னன்னா, அப்போ கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டு அதனால் இப்போயும் எங்களுக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டாயம் கிடையாது. தடுப்பூசி பெற்று 4 முதல் 42 நாட்களுக்குள் தான் அந்த இரத்த உறைதல் நிகழ்வுகள், இரத்த தட்டணுக்கள் குறைபாடு இதெல்லாம் ஏற்படும். 42 நாட்களுக்கு பிறகு இது போன்ற நிகழ்வுகள் ஏற்பட்டு அதனால் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்பட்டு மரணம் அடைகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. அதனால் நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 3 டோஸ் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன், இப்போ எனக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் அந்த அச்சம் வந்து மக்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து.